ரவி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் படிக்காம ஜாலியா விளையாண்டுக்கு இருக்கான். இத பார்த்த குமார் இப்படியே போனா நம்ம பையன் எப்படி படிப்பான்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒரு போஸ்டர பாக்குறாரு. அந்த போஸ்டர்ல போட்டிருக்கு, எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா குமார் ரவி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் ரவி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போறான். அப்படி போனா அந்த டீச்சர் ரவி கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. ரவிக்கு ஆன்சர் தெரியாதனால அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ரவிய ஸ்கேலால அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி அந்த டீச்சர் சொல்ற மாதிரியே நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பாத்தீங்கன்னா குமார் பாக்குறாரு. பார்த்த குமார் எந்த நேரமே நம்ம பையன் படிச்சுக்கிட்டே இருக்கான், கொஞ்சம் கூட விளையாடுறானே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக ஸ்கூலுக்கு போறாரு. அப்படி போனா அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு பிசாசு பாத்தீங்கன்னா ரவிக்கு பாடம் நடத்திக்கிட்டு இத பார்த்தோன்னு குமார் அப்படின்னா பேய்கிட்டே என்னோட பையன் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு குமார் சொல்றாரு, தம்பி இங்க இருந்து ஓடுன்னு சொல்லும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பேய் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா குமார அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் குமார் சொல்றாரு, சரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பேய் நடத்துற பாடத்தை பாக்குறாரு. அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேலை வச்சுதான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னு குமார் அப்படின்னா அந்த ஸ்கேல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த ஸ்கேலை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பேயும் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் ரவியும் பாத்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டுறான். அதுக்கப்புறம் ரவி நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அன்னையில இருந்து ரவி பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க்கும் வாங்க ஆரம்பிக்கிறான்.